இன்றைக்கி என்ன அப்படின்னா 3 ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். அந்த 3 ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதில் ஒரு ப்ளவுஸ் தான் இது இன்னொரு ப்ளவுஸு. இன்னொரு ப்ளவுஸ்க்கு வந்து நான் ஆள் வந்தனால கொக்கி தைக்க ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சாரியில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ஆர்வ கோளாறில் துணியை பிச்சுட்டு போகாமல் நானே பச்சை கலருன்னு சொல்லி இந்த கலரில் லைனிங் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். பார்த்தா உள்ளக்க இருந்தால் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது. வேறு லைனிங் தான் வாங்கி ஸ்டிச் பண்ணணும் போல். இந்த சாரீ வந்து ஒரு பேப்பர் காட்டன் சாரீ. இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது? அம்பர்லா ஸ்டிச் பண்ணலாமா, இல்லை வேறு எதுவும் ஸ்டிச் பண்ணலாமான்னு சொல்லி ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சாரீ டிசைனை பார்த்தா அந்த பில்டிங்க்கு பிளான் பண்ணி கொடுப்பாங்கல்ல, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கட்டங்கட்டமாக போட்டு, இது ரூம்பு, இது ஹாலு அப்படிங்கிற மாதிரி கட்டங்கட்டமாக இருக்குது. இதில் எப்படி என்ன மாடல் ஸ்டிச் பண்ணணுன்னே தெரில. சரி, பார்டரை கிழிச்சிட்டு அதை வந்து அம்பர்லா போடலான்னு பார்த்தா பார்டருக்குள்ளே ஒரு பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. சரி போகட்டும், நம்ம தைக்கிறது தான் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரீ இன்றைக்கி தான் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து பூனம் கிளாத் மாதிரி ஒரு சாரீ. இது புது சாரீ தான். இதை ஏன் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, இதில் வந்து உருவம் போட்டிருக்கு. நல்லா பெரிய பெரிய உருவம், அழகான பொண்ணுங்க உருவமாக போட்டிருக்கு. உருவம் போட்டதை வியர் பண்ணக்கூடாதுங்கிறனால இதை கட் பண்ணி விட்டுட்டு மிச்சத்தை வந்து ஃப்ராகாக ஸ்டிச் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேலையாக கொஞ்சம் சாரீ இருந்துச்சு. ஒரு 4 சாரீ இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இது அதோடய ப்ளவுஸ் பீட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.